ஒரு பாரிஜாதம் திரும்பி வருது பாசமலரை தூவு பகல் இரவாய் காத்திருந்தோம் நேச மகனை பாரு நீலவானின் ஒளியை போலவே காலதேவன் கவிதையாகவே ஒரு பாரிஜாதம் திரும்பி வருது பாசமலரை தூவு தாத்தா 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 வாடா கிக்கிரி என் வாரிசு ஜெயில இருந்து நேரா இங்கதான் வரியா? நான் இங்க வந்தேன். ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன உடனே அந்த புரோட்டா தலையா இருக்கான்ல அப்படி தூக்கிட்டு வந்தான் தாத்தா. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வேற மாட்டி விட்டேன். இது முதல்ல புடி. எல்லாம் என் வேலை தாண்டா. ஏன் தாத்தா இவன் ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் இந்த மாதிரி? இவன் தான் சிரிப்பு சிங்காரம். என்கிட்ட நரம்படி கத்துக்க வந்தான். அப்போ அந்த சிரிப்பு நரம்பு அறந்து அப்படியே நின்னுடுச்சு. அப்படியா? ஆமா. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பான். எப்பவும் என்ன பண்ணாலும் பாக்கலாமா? கொஞ்சம் ஐயா தாத்தா இந்த குண்டூசினால இவனை நான் குத்துவேன். இவன் சிரிப்பாங்கிற? குண்டூசி என்னடா கடப்பாறையில குத்து சிரிச்சுட்டே இருப்பான். என்கிட்ட இருக்கிறது குண்டூசி மட்டும்தான். நான் குத்தி பார்க்க போறேன். நல்லாரு நல்லாரு. ஏன் தாத்தா நீ ஏன் எவ்வளவு பக்கம் வந்து தங்கியிருக்க? ஊரா எதிரா ஊரு பூங்காவனா? பூங்காவனத்துல நீ யாரா? பூங்காவனத்துல நான் யாரா? பூங்கோதைய கல்யாணம் பண்ணிக்க போற கிருஷ்ணனும் நான் தான். சின்ன பொண்ண கால உடைச்ச கிக்கிரியும் நான் தான். என்ன சொல்ற நீ? ஆமா தாத்தா. பூங்கோதைய கல்யாணம் பண்ணிக்க போறது நீயா? நான் தான். அந்த பொண்ணு எனக்காக தான் காத்திருக்கு. சின்ன பண்ண கால உடைச்சது நீயா? நான் தான். முட்டாள். பூங்கோதையும் சின்ன பண்ணையும் புருஷன் பண்ணாடிடா. அப்போ தாத்தா வெறும் கிக்கிரியா வந்துகிட்டு இருந்த என்ன நீ ஜெயில போக்கிரியா மாத்துற. அதுக்காக என் பூங்கோதைய பத்தி தவறா பேசி அதை கேட்டுக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு சொன்ன கட்டவன் கிடையாது. என் பூங்கோதை எனக்காக பூங்காவனத்துல காத்துக்கிட்டு இருப்பா. பைத்தியக்காரா போய் பாரு. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு போய் பாரு. தாத்தா நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்தா என் உடம்பு முழுக்க பாம கட்டிக்கிட்டு ஓமேனே குதிச்சிருவேன். நான் சொல்றது உண்மையா இருந்தா நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்கிறேன். போடா என்னோட கிளம்பு. கிருஷ்ணா
நீ சொன்னது எல்லாம் உண்மை தாத்தா. அந்த பூங்கோதையை சின்ன பண்ணி புருஷ மாட்டாடி தாத்தா. பூங்கோதை நீ ஏமாத்திட்டா தாத்தா. கிக்கிரி, இதுக்கே நீ ஆத்திரப்படுறிய? உன்னை பத்தி என்னென்ன பேசுகிறேன்னு கேட்டா நீ அவளை கொலையா பண்ணிடுவ. என்ன பேசுனா? அவங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நீ ஒரு ஆம்பளையா இல்லையாண்டா? உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு பதில் ஒரு மரக்காட்டை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பூங்கோதை என் காது பட சொன்னான். தாத்தா, இப்ப நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு ராத்திரி அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது கொலை பண்ணிடு. சின்ன பண்ண முடிச்சிட்டு இருந்தான்னா உன்னை கொலை பண்ணிடுவான். சரி தாத்தா, அப்படி செய்றேன். தூங்கிக்கிட்டு இருந்த உங்களை கொலை செஞ்சேன். முதல் கொலைகார நானா எடுத்துட்டு போறேன். சின்ன பண்ண பூங்கோதை, உங்க 2 பேரையும் கொலை பண்றதுக்காகவே நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தேன். அவ்வளவு சீக்கிரம் நீங்க செத்துடக்கூடாது. இந்த கிக்கிரியை வச்சு உங்க 2 பேரையும் அணுவா சித்திரவதை பண்ண போறேன். உங்க மனசு பட போற வேதனை தான் இந்த நரம்படியோட சாதனை. கிக்கிரி, சரியான நேரத்தில் எங்கிட்ட வந்து மாட்டினடா. எங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு போனது கிருஷ்ணன் தானே? ஆமா, கிருஷ்ணனே தான். அது குழந்தை மாதிரி படுபடுன்னு பேசுங்க. ஆனா இப்போ அது பார்த்த பார்வையே புரியலங்க. இல்ல பூங்கோதை, அவ ஏதோ ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எங்க யாராவது ஜெயிலுக்கு போன இந்த மாதிரி தான் மாறிடுவாங்களா? அவங்களுக்கு வண்டி கூட கொடுப்பாங்களா? எனக்கும் ஒண்ணும் புரியலம்மா. நான் நல்லவனானது அதிசயம்னா இது அபூர்வம். ஐயோ, உங்களை கொண்டு வந்துடுறேன். ஐயோ, ஒன்றும் பண்ண மாட்டேன். நன்றி கட்ட நாயே, அவ கட்சி மாறணும்னு இன்னும் மாறிட்டியா? இரு ஒன்னே லிஸ்ட்ல சேர்த்து. நான் எப்படி ஒருத்திய காதலிச்சு நம்பி ஏமாந்தோம், அது மாதிரி நீ ஒரு சொறி நாயை காதலிச்சு ஏமாற பாப்பாரு. இது என் சாபம். நாய் நாய் புதிய நீ உருப்படவே மாட்டேன். அது கிருஷ்ணன் தாங்க. ஏதோ தவறான நோக்கத்துல வந்திருக்கு போல இருக்கு. அதான் மணி கொலைச்சிருக்கு. எனக்கும் தெரியும் பூங்கோதை, கிருஷ்ண வருவான்னு நாம நம்புவோம். தாத்தா தாத்தா தாத்தா, இருக்கியா? செத்துட்டியா? எந்திரி 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 எந்திரி. நான் போயிருந்தேனா அந்த நாய் குறைச்சு காரியத்தை கெடுத்து பிடிச்சு தாத்தா. அது முடிச்சுக்கிட்டு இருந்துச்சு தாத்தா. டேய், எல்லாம் அந்த சின்ன பொண்ணையும் பூங்கோதையும் பண்ற சதிடா. அந்த சதி இனிமே நடக்காது. நாளை காலையில 7 மணிக்கு போய் தாக்க போறேன். ஏன்னா அந்த நாய் 7 மணிக்கு எப்பவும் தூங்கிட்டு தான் இருக்கும். தாத்தா, அந்த கத்தியை போட்டு விட்டேன் தாத்தா. எனக்கு இன்னொரு கத்தி ரெடி பண்ணி கொடு. என்ன, அது வரைக்கும் கொஞ்ச நேரம் போய் சாஞ்சுக்கிறேன். ஐய், கிருஷ்ணனா இருக்குமோ? நான் போய் பார்க்கவா? வேணா பூங்கோதை, நான் போய் பார்க்கறேன். நீங்க இருங்க. பூங்கோதை, நெல்லு பூங்கோதை. உங்க கிருஷ்ணன் பழைய கிருஷ்ணன் இல்ல. நாம அரஸ்ட் பண்ண நரம்படி நாகப்பனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஜெயில சந்திப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த சந்திப்புல நரம்படி நாகப்பன் கிருஷ்ணனை ரொம்ப கொடூரமான அளவுக்கு மாத்திருக்கான். இப்ப கூட நரம்படி நாகப்பன் தான் கிருஷ்ணனை பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்பியிருக்கான்னு நாங்க சந்தேகப்படுறோம். எதுக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க. உங்களுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பையும் நாங்க தரோம். தப்பு தப்பு. ஏ கிருஷ்ணா, இந்த தாத்தா சொல்றத கேளுடா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான். ஏ கடவா, ஏதாவது பேசுன ஓ மீசியை அறுத்து அந்த மீசியை கைதா திரிச்சு அந்த கைத்துல உன்னை தூக்குல மாட்டிடுறேன். ஏயா, ஜெயிலே சோத்து காசை போட்டு அங்கேயே தங்கிருவேன் நினைச்சியா? நீ இவங்களோட வந்து சதி வேலை பண்ணிருக்க. எனக்கு ஞானத்தை கொடுத்த நரம்படி தாத்தாங்க. நீ எங்கயா? நீ நான் ஒரு பெரிய மனுஷனாயா? தம்பி,
நான் சொல்றதையாவது கொஞ்சம் பொறுமையா கேக்குறியா? டேய் சின்ன பண்ண, உனக்கு ஒரு கால் கை மட்டும் எடுத்துக்க கூடாதுடா, ரெண்டு கால் ரெண்டு கையுமே எடுத்துக்கணும். ஏண்டா என்ன ஜெயிலுக்கு அனுப்புற மாதிரி அனுப்பிச்சுட்டு அவ கழுத்துல அட்டகாசமா தலையை கட்டிட்டீல. இன்னும் நான் ஒரு வருஷம் கழிச்சு வந்திருந்தேன்னா அந்த பக்கத்துல நிக்கிறே மூதேவி, அந்த மூதேவி கிட்ட இருந்து ஒரு குழந்தைய வாங்கி என்ன கிக்கிரி மாமான்னு கூப்பிட சொல்லி கத்து கொடுத்துருப்பீல. கிருஷ்ணா, என்ன பேச்சு பேசுற? முதல்ல வீட்டுக்கு வா, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பொடி, எல்லாம் உன்னால வந்ததானடி. ஏண்டி நான் உன்னை கேட்டனடி, என்ன கல்யாணம் முடிக்க சொல்லி கேட்டனா? இல்ல அவன் நாக்கத்தை மட்டும் அலைஞ்சானே அது மாதிரி நான் அலைஞ்சனா? நீ தானடி வா கொடுத்த, பிறகு எப்படி மனசு மாறலாம்? நீ என்ன பத்தி ஊருக்குள்ள என்னென்ன சொன்னேன்னு எல்லாம் நரம்படி தாத்தா சொல்லிட்டாருடி. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ இந்த அளவுக்கு பேசுறதுக்கு பேசாம என்ன கொன்னுடலாம். கொல்றது என்ன பெரிய விஷயமா? இங்க மாதிரி கத்தி எங்க நரம்படி தாத்தா மந்திரிச்சு கொடுத்தது. இது எரிஞ்ச உடனே நீ செத்து போயிருவ. செத்த போது சொல்லுவ அந்த கத்தியோட அருமை உரிமைய. ஏய் இன்ஸ்பெக்டர், நீ இங்க இருந்தியா வந்த? அனுமார் மாதிரி வந்து போய்க்கிற. நான் அவன் மேல கத்தி எரிஞ்சா உனக்கு என்னையா? நீ யாரையா தடுக்கிறதுக்கு? பின்னாடியா உங்க டிபார்ட்மெண்ட் தனி மனித உரிமைக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க? கைய கால உடைச்சிருவேன். மரியாதை அவங்களோட பேசுற. என்ன பழைய கிக்கி நினைச்சியா? நரம்படி தாத்தா கிட்ட ஏகப்பட்ட ட்ரைனிங் எடுத்து வந்திருக்கேன். அதுல ஒண்ணு பாரு. ஏய் பூங்கோத, டேய் சின்ன பொண்ணு, உங்க ரெண்டு பேரையும் 24 மணி நேரத்துல க்ளோஸ் பண்றேன். ஏய் பழப்பட்ட பெரிய மனுஷங்களா, உங்களுக்கு இதே டைம் தான். ஏய் காக்கி சட்டை, முடிஞ்சா உங்க எல்லாரும் உயிரையும் காப்பாத்தி பாரு. எவனாவது உயிருக்கு பயந்தா இருந்தா உடனடியா வெளியூருக்கு பொடியடியா போய் சேருங்க.